நம்ம வேஷம் போட்ட பொருளை ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எடுக்கிறோம். ஏன் பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம வேஷம் கட்டல, அதுக்கு முந்தின வருஷமே வேஷம் கட்டி அப்படியே வச்சது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறோம். இப்போ ஏன் எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இனிமே தான் நம்ம வேஷம் போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவோம்ல, அதனால இப்பதான் க்ளீன் பண்ண போறேன். க்ளீன் என்ன நம்ம தொடச்சு கிடச்சி வைப்போம்லப்பா, அதனால இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 வருஷமா வச்சிருந்த யூஸ் பண்ணியிருந்த முடி வந்து போயிட்டு, அதனால இப்ப வேற முடி வாங்கியாச்சு. அந்த முடியை வந்து நான் வேஷம் போடும் போது மொத்தமா காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் கையில வந்து கேரி பேக் எல்லாம் வச்சிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்மலர் கொலுசு எல்லாமே எடுத்து வச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் தம்பியும் எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிறது புது கிரீடம். அதாவது பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து வேஷம் கட்டினதுல கிரீடம் வச்சது கிடையாது. எனக்கு ஆனா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால நான் வந்து இப்ப கிரீடம் செய்ய கொடுத்து வாங்கியாச்சு. நம்ம கிரீடம் நல்லா இருந்துச்சுன்னா பிளாக் கலர் ஹாட்டா கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல வச்சிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய மண்டவோடு, இப்ப வாங்கினது புது மண்டவோடு. இந்த புது மண்டவோடு மாலையை பாத்தீங்கன்னா பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வாங்கிட்டேன். இந்த பழைய மண்டவோடும் அப்படியே போட்டுருவோம்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் கழுத்துல மாட்டிக்கிடுவோம். நீங்க நம்ம குலசை முத்தாரம்மனுக்கு என்ன வேஷம் போடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. புதுசா யாராட்டும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.